ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிஸி மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் vlog தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் ஒரு 7 மணிலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். முன்னாடி நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடே வந்து வச்சிருன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஒயிட் ரைஸ், ரசம், பாவக்காய் புளிக்குழம்பு, கூடவே பீட்ரூட் பொரியல் வந்து வச்சுருந்தேன். கரெக்டாக எப்போ வைக்கிற மாதிரி தான் வந்து வச்சேன். பட் ஆனால் நைட் டைமுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் மீதி ஆயிருச்சு. இது வந்து மார்னிங்கே வச்சுக்கலான்னு சொல்லி தான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து 2 பேர்த்துக்கு வந்து பத்தாது. அதனால் முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கீரை வந்து கொஞ்சம் கிடச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா மருந்தெல்லாம் எதுவும் அடிக்காமல் தோட்டத்துலேருந்து டேரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு வந்தது தான். இது பார்த்திங்கன்னா சிறுகீரை தான். முளைச்சி வர கீரைங்கிறதுனால பார்த்திங்கன்னா அப்படி வேரோடையே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே மண்ணோட தான் வந்து இருந்தது. இதெல்லாம் மார்னிங் டைம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, முன்னாடி நாள் ஈவினிங் போலவே அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பக்கெட்டில் வந்து இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி ஒரு 1/2 hour வந்து அப்படியே வச்சுட்டேங்க. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக வந்து போகும். அதுக்கப்புறம் எடுத்து 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு வந்து வச்சுட்டேன். மேலே கொஞ்சம் வாடாமல் இருக்கணுங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்படி வச்சதுனால பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்தது. ஸோ அந்த அனைத்து மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் கீரை கடையில் தான் வந்து பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கான அரிசியெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமா கீரையை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் 2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கான மிளகாயெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 3 காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா அந்த உலை வந்து கொதிக்கிறப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 4 கைப்பிடி கீரை வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா மீதி பாதி வந்துட்டு மறுநாள் காலையில் வந்து பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். ஏன்னா ஒட்டுக்கா எல்லா கீரையுமே வந்து செஞ்சாலுமே வந்து சாப்பிட முடியாது. ஃபஸ்ட்டு கீரையெல்லாம் வேக போட்டதுக்கப்புறமா அது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 20 நிமிஷம் போல் ஆகும். அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் ஃபுல்லாக வந்து இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சலான்னு சொல்லி தான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். பாதி கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலியாயிருச்சு. அதெல்லாம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது. அதையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் மார்னிங் டைம் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அந்த கண்டெய்னருக்கான அந்த மூடியெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி அங்கேயே வந்து வச்சுட்டேன். சரி எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்த பாத்திரத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்த வேகத்தோடையே வந்து அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெசல்ஸில் எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சதுக்கப்புறமா கீரை கடையலுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தாங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் வந்து அதுக்கு யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ தேவையான அளவு சின்ன வெங்காயம்லாம் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா கீரை, அதையுமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. அது இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு தண்ணியில் வடிகிறதுக்காக வந்து எடுத்து வச்சாச்சு. சரி வாங்க இப்போ நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான கீரை கடையில் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 7-8 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாய், உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கீரை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் கீரை வேக வச்சுருந்த தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி வச்சிடக்கூடாது. ஸோ கடையிறதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 2 கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி வந்து இறக்கி வச்சுக்கோங்க. இப்போது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கீரை கடையில் இந்த மாதிரி மத்து வச்சு கடையிறப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மண் சட்டி இருந்தால் மண் சட்டியில் வந்து செஞ்சு பாருங்க, அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப குட்டி குட்டி கீரையாக இருந்ததுனால லைட்டாக தான் வந்து இது பண்ணேன். அதுக்கே பாருங்கள் எப்படி நல்லா கடைப்பட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கீரையுமே வேக வைக்கிறப்போ மூடி போட்டு வந்து வேக வைக்காதீங்க. அப்படி ஓப்பன் பாட்டிலே வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். கீரையுமே வந்துட்டு வேக வைக்கிறப்போ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸுமே வந்து வச்சுருந்தேன். அதுவுமே ஏர்லாம் போயிருச்சு. அதையுமே வேறு ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு வந்து மாற்றி எடுத்து வந்து வச்சாச்சு. சாப்பாடுமே பார்த்திங்கன்னா காலையிலத்துக்கு மட்டும்தான் வந்து அளவாக வச்சுருந்தேன். மதியம் போல் சூடாக சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்ததாக கீரை கடையலுக்கு போக கொஞ்சம் கீரை வந்து மீதி இருந்தது இல்லைங்களா, அதையுமே கவரில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. மறுநாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெசல்ஸ் எல்லாமே வந்து சிங்க் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி கிளியர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சாவே ஒரு பெரிய டாஸ்க்கே வந்து முடிஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த ஒர்க்லாம் பண்ணி முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா டைம் ஒரு 8 o'clock போல் ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு 8:30க்கு மேலே தான் வந்து சாப்பிடுவோம். ஒரு 1/2 hour வந்து டைம் இருந்தது. அதுக்குள்ளே கிச்சன் கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் தொடச்சி விட்டலான்னு சொல்லி தொடச்சி விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் டெய்லி கிச்சனில் ஃபாலோ பண்ணக்கூடிய குட்டி டிப் வந்து உங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன்.
பண்ணிக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டீ, காஃபி, பால் எது காய்ச்சினாலுமே பொங்கி வராமல் பக்கத்துலேயே நின்று ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுப்பு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு லெத்தாஜிக்கு நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான். அது போக நம்ம பருப்பெல்லாம் வேக வைக்கிறப்போ வந்து ஏதாவது வந்து கொட்டிடுச்சுனா கூட அதையுமே வந்துட்டு ரொம்ப நேரம் வந்து விடாமல் உடனே வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா வந்து அந்த போர்டன் வந்து தெரியாமல் இருக்கும். கிச்சனில் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரெடி பண்ண ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுட்டு கொஞ்சம் மிஷினில் ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டியது இருந்தது, போடலான்னு சொல்லி வெளியில் வந்துட்டேன். பெட் ஸ்ப்ரெட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி தான் வந்து சேஞ்ச் பண்ணேன். சரி ஃபஸ்ட்டு அதை வந்து போடலான்னு சொல்லி போட்டு விட்டுருந்தேன். லோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸுமே வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. அதை ரெண்டையுமே வந்து ஒரே லோடாக வந்து போட்டு விட்டாச்சு. அது வாஷ் பண்ணுறதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டுமே சாப்பிட வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட ஒயிட் ரைஸ், பாவக்காய் புளிக்குழம்பு, ரசமும் கீரை கடையலோட பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட்மே சாப்பிட்டுட்டு ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறமா எனக்குமே ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வீடெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் வேலையை வந்து கூட்டி விட்டாச்சு. ஏன்னா நம்ம வீடு வந்து மெயின் ரோட் மேலேயே இருக்கிறதுனால அந்த டஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து சேர்ந்துட்டே இருக்கும். டெய்லி க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அந்த கொஞ்சம் அந்த அலர்ஜி ஆகாமல் வந்து இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே வந்து வீடு கூட்டிடுவேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. ஸோ வியாழன் வெள்ளி 2 நாள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து முன்னாடி நாளே மாப் பண்ணி வச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மாப் பண்ணுற ஒர்க்கில் இருந்தது, அதெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி போல் ஆயிடுச்சுங்க. மெஷின் வந்து ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. அது ஆஃப் ஆகிற கேப்பில் வந்துட்டு கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டிய கண்டெய்னர்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணலான்னு சொல்லி வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து ரீஃபில் பண்ணணுமோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் முன்னாடி நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருந்து வந்து எடுத்து ஒரு பேஸ்கெட்டில் வந்து போட்டு வச்சுட்டேன். ஏன்னா அந்த மாதிரி வச்சதுனால எனக்கு ரீஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருந்தது. இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்லாம் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிலில் வந்து போட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜார்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் வருங்க. பட் ஆனால் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு மோடமாக இருந்தது. வெயிலில் வைக்க முடியாதனால நான் டேரெக்டாக பார்த்திங்கன்னா கண்டெய்னர்லேயே வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். சரி வெயில் வரப்போ கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. அடுத்தது இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிரியாணி ஸ்பைசஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்வீட் வாங்கின பாக்ஸ் தான். எனக்கு தூக்கி போட மனசு இல்லாமல் அதில் பிரியாணி ஸ்பைசஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். பேக்கெட்டோட வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த பேக்கெட்லேருந்து எல்லா திங்ஸும் வந்து இப்படியே விழுந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. அது மிக்ஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி 1 யூஸ் கப் பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுங்க. அதையே வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். அது வச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருந்தது. ஒரு சில பிரியாணி ஸ்பைசஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீந்துருச்சுங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ரீஃபில் பண்ணி வந்து எடுத்து வைக்கணும். இப்போதைக்கு எங்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். எல்லா திங்ஸும் பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணதுக்கப்புறமா 1 by 1 வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரீஃபில் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 10 நிமிஷத்தில் வந்து பண்ணக்கூடிய வேலை தாங்க. சீக்கிரமாக வந்து பண்ணி முடிச்சிடலாம். பட் ஆனால் வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறப்போ அது பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மிஷினுமே ஆஃப் ஆகி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸில் எடுத்து காய வைக்கலான்னு சொல்லி தாங்க எடுத்துகிட்ருக்கேன். ட்ரெஸ்ஸுமே காய வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கிளாத் ட்ரையர் ஸ்டாண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்திருப்பேன் இந்த கிளாத் ஸ்டாண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரிசீவ் ஆகி பார்த்திங்கன்னா ஒரு 15 days போல் ஆகிடுச்சு. யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குங்க. நான் கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற குவாலிட்டி வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன். பட் ஆனால் இது வந்து சூப்பரான குவாலிட்டி. இது வந்து எந்த மாதிரி டைப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து அந்த பிளேட் ஸ்டாண்டில் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதே மாதிரி தான். பட் ஆனால் இது வந்து கிளாத் ஸ்டாண்ட். சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தியான ஒரு 4-5 கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி 2 இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் இருந்தால் காய வச்சுக்கலாம். சென்டரில் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா பெரிய ட்ரெஸ் எல்லாமே வந்து போட்டுக்கலாம். பாட்டமில் பார்த்திங்கன்னா லெக் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாதப்போ கூட வந்துட்டு அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்து ஒரு கார்னராக வந்து வச்சுக்கலாம். ஸோ பிளேஸையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அடைக்காமல் வந்து இருக்கும். நான் மெயினாக இந்த ஸ்டாண்ட் வாங்கினதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா மழை பெய்யறப்ப எனக்கு ட்ரெஸ் எல்லாம் காய வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் எதுக்காக இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களில் யாராவது இந்த ட்ரெஸ் காய வைக்கிறதுக்குலாம் வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக அதுக்காக தான் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் வாங்குறப்போ இதோட ப்ரைஸ் வந்து 1585 வந்து இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இந்த ஸ்டாண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த கிளாத் ஸ்டாண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பார்த்து வந்து வாங்கிக்கோங்க.
அதுக்கப்புறம் இண்டஸ் வேலியிலேருந்து கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸில் கொஞ்சம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய வீடியோ தாங்க இப்போ உங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன், பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இண்டஸ் வேலி அப்படின்னாவே குவாலிட்டி வந்து சொல்லவே தேவையில்லை, சூப்பரான குவாலிட்டி. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறப்போ உள்ளே என்னெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி ப்ரௌச்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்தது வந்து ஒரு யூசர் மேனுவல், இது கூடவே வந்துட்டு ஒரு தேங்க்யூ கார்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பேக்கிங் பற்றி சொல்லியே ஆகணும். எனக்கு பர்சனலாக இவங்களோட பேக்கிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா ஒவ்வொரு திங்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நல்லா தனித்தனியாக ரேப் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் பாக்ஸில் வந்து நல்லா நீட்டாக பேக் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. நமக்கு மொத்தம் 3 கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தோசை தவா ப்ளஸ் வுடன் லேடில், செகண்ட் ஒன் வந்துட்டு கேஸ்ட் அயர்ன் ஃபிஷ் ஃப்ரை பேன், தேர்ட் ஒன் வந்துட்டு டீப் கடை ப்ளஸ் வுடன் லேடில். இந்த 3 தான் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க. இவங்களோட அயர்ன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி மெட்டீரியலால் வந்து மேக் பண்ணது தான். நோ கெமிக்கல் கோட்டிங், ப்ரீ சீசன்டு, 100% டாக்ஸிக் ஃப்ரீ, நேச்சுரலி நான் ஸ்டிக்கி. இவங்களோட அயர்ன் ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணி நம்ம ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே வந்து கிடைக்கிது. இண்டஸ் வேலியோட கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணி தான் நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு, சப்பாத்தி கூடவே ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அயர்ன் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுமே வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜஸ்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மலாக ஸ்க்ரப்பர் வச்சு வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ட்ரையான கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணி வந்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் வருங்க. நான் இந்த அயர்ன் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 1 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸில் வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அதில் போய்ட்டு ஆர்டர் பண்ணுறப்போ என்னோட கூப்பன் கோட் தேங்க்யூ 10 யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா 10% ஆஃப் இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடையில் போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுங்க. வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோன்னா வாங்கிட்டு வர வெஜிடபிள்ஸில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணுறப்பவே வந்துட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸில் வீட்டில் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கிட்டேன். நான் அந்த மாதிரி பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா கடைக்கு போயிட்டு வரப்போ இல்லாத வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துக்கலாம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து கடைக்கு போகிறதுக்காக வந்து கிளம்பியாச்சு. கடை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க. நடந்து போனால் ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆகும். பைக்கில் போனால் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்துட்டு போயிடலாம். நானும் 2 நாளாக பார்த்தீங்கன்னா வெஜிடபிளில் கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லி ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்களும் ஒர்க் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிறதுனால கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து டைம் இல்லை. சரி நீயே போயிட்டு வந்துடுன்னு சொன்னதுனால நானும் வந்து கிளம்பிட்டேன். எனக்குமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் வந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸேஷனாக வந்து இருந்தது. இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் மாதிரி எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பேசிக்கான ஸ்நாக்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அது போக சேவை, சப்பாத்தி, மாவு பாக்கெட்டு, மஷ்ரூம், இந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் போனோம் அப்படின்னா 1 வீக்கு தேவையானது எல்லாமே ஒரே இடத்துல வந்து வாங்கிக்கலாம். வெஜிடபிள்ஸில் வாங்கிட்டு கொஞ்சம் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரி ஷாப் வந்து இருக்குங்க. அங்கே போயிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ கூடவே பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் ரோல் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததையுமே முதல் வேலையை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்புறமா வைக்கலான்னு சொல்லி அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே பார்த்தீங்கன்னா வாடி போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கண்டெய்னரில் போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கவரில் போட வேண்டியதெல்லாம் கொஞ்சம் வந்து இருந்தது. அதெல்லாம் வந்து போட்டு அதையுமே எடுத்து நல்லா நீட்டாக ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மட்டும் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா வீட்லேயே ஒரு 1/2 kg கிட்ட மாம்பழம் வந்து இருந்தது. ஒட்டுக்கா எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்து வச்சாலும் வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு ஆப்பிள் மட்டும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது காய்கறியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் வாங்கலைங்க. 2-3 காய்கறி மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா மாவு வந்து அரைச்சி வச்சிருவேன். மாவு அரைச்சி அப்படின்னா இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுவேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சட்னி சாம்பார் தான் வந்து வைக்கிறதுனால வெங்காயம், தக்காளி மட்டும் கொஞ்சம் பல்கான குவான்டிட்டியில் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். தக்காளியுமே பழசு வந்து கொஞ்சம் இருந்தது. அதை எடுத்து மேலே இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அடுத்தது ஆனியனுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு அதில் தாங்க கொட்டி வச்சுருப்பேன். இந்த மாதிரி கொட்டி வைக்கிறப்போ ஆனியனுமே பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வந்து வரும். அப்போ புதுசு வாங்கிட்டு வந்ததில் ஒரு சைடு வந்து எடுத்து வச்சுட்டு ஆல்ரெடி பழசு வந்து கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் வந்து இன்னொரு சைடு வர மாதிரி 2 தான் வந்து பிரித்து வச்சுக்கிட்டேன். கூடவே வாங்கிட்டு வந்த தேங்காயுமே வந்து எடுத்து வச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 12:30க்கு பக்கமாக ஆயிடுச்சு. அன்றைக்கு டே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்தது இன்னொரு vlogல வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். Thanks for watching.